கட்டிப்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கிருப்பா நினைச்சிருக்காரு. வணக்கம் கிருப்பா. வணக்கம் ப்ரோ, வணக்கம். ஸோ ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். ஆஃப்டர் 17 இயர்ஸ் நம்ம T20 வேர்ல்ட் கப் பேசியிருக்கோம். ஒரு 11 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஐசிசி ஈவெண்ட், 13 இயர்ஸ்க்கு அப்புறம் வேர்ல்ட் கப். ஸோ எப்படி பாக்குறீங்க நேற்று மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ்லாம்? ஓ என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா எப்படி சொல்றது, வேர்ட்லெஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 13 வருஷம் கழிச்சு ஒரு வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணி 17 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நான் இந்த வேர்ல்ட் கப் வந்து ஒரு சின்ன பையனாக தான் நான் அந்த வேர்ல்ட் கப் விக்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு அப்போ ஒரு 10 வயசு தான் இருக்கும். எனக்கு வந்து திரும்பவும் வேர்ல்ட் கப் வின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கனவாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு டைமும் வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ஸ்லையும் ஃபைனல்ஸ்லையும் இந்தியா வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கும்போது, ஸோ அடுத்து எப்போ ஜெயிப்போங்கிற அந்த ஏக்கம் இருந்துகிட்டே வரும். இன்னைக்கு வந்து நேற்று வந்து அது ஃபுல்ஃபில் ஆனதான் நான் பார்க்குறேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நேற்று மேட்ச் பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சாங்களா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா as usual கோட்டை விட்டாங்களா? ஏன்னா 26 of 24 பால்ஸ் எந்த டீமா தான் ஜெயிச்சிருக்கோம். பட் அந்த பொசிஷன்ல இருந்து டீமுக்கு தோக்குறாங்க அப்படின்னா எப்படி பாக்குறீங்க? ஸோ ஆஸ் யூஸ்வல் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய வேர்ல்ட் கப்பை கைவிட்டுட்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் த இயர்ஸ் இந்த செமிஃபைனல்ஸ் குவார்டர் ஃபைனல்ஸ்லாம் எப்படி லாஸ் ஆவாங்க அப்படின்னா, ஒரு லக் இல்லாமல் தோப்பாங்க, இல்லை ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து லாஸ்ட்ல லூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2015 அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருந்துச்சு. 2 பாலுக்கு 5 ரன் டிஃபெண்ட் பண்ணும். டேல் ஸ்டெயின் வந்து ஒரு 6 கொடுப்பாரு. அது அன்லக்கியா இல்ல அவங்களுக்கு சரியா வரலையா எப்படிங்கிறது தெரியல. நேத்து மேட்சுமே அப்படின்னா 26 of 24 நாளா ஈஸியா முடிஞ்சிடும், இந்தியா அகெயின் ஒரு வேர்ல்ட் கப் லாஸ், ஃபைனல் லாஸ் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஸ்டில் சவுத் ஆப்பிரிக்கா அந்த இடத்துல இருந்து லாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா லாஸ் ஆன மாதிரி தெரியல, இந்தியா வந்து அதை புல் பேக் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்லணும். ஏன்னா ரோஹித் சர்மா போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்லயும் கூட சொல்லியிருந்தாரு, 30 ரன் பால் இருக்கும்போது கூட நாங்க வந்து எங்களை பிலீவ் பண்ணோம், நாங்க ஒரு டீமா ஆடணும், அந்த இடத்துல நாங்க ப்ரெஷரே ஃபீல் பண்ணல அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த அந்த ஒரு மூமெண்ட் தான் இந்தியாவை புல் பேக் பண்ணி இந்த வேர்ல்ட் கப்பை லிஃப்ட் பண்ண வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ அந்த எண்ட் ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா போட்டாங்க. பவுண்டரியை கன்சீட் பண்ணாம புல் பேக் பண்ணி திரும்பவும் இந்தியாவை கேம்ல கொண்டு வந்து டிராஃபி லிஃப்ட் பண்ண வச்சாங்க. ஸோ இந்த 3 பவுலர்ஸ் ஒரு முக்கியமான ரீசனா நான் பாக்குறேன். இந்தியாவோட பேட்டிங் பிகாஸ் இந்த சீரீஸ் ஃபுல்லா கோலி பெருசா ஆடலன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் கோலி ஆன் மினிட் மேட்டர் ஹி டெலிவர்ட். ஸோ இந்தியாவோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஸோ இந்தியா வந்து த்ரூ அவுட் த சீரீஸ் வந்து ரோஹித் சர்மா ஒரு எண்ட்ல வந்து ஃபியர்லெஸ் கேம் ஆடிட்டு இருந்தாரு. கோலியோட ஆர்டரை மாத்தினாங்க. பட் கோலி அவரோட அப்ரோச் ஃபியர்லெஸ்ஸா போகணும், எல்லா பாலும் ஸ்ட்ரைக் பண்ணி ஆடணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே ஆடினாரு. பட் when the time comes அப்படிங்கும்போது ரோஹித் சர்மா ஆஃப்டர் செமிஃபைனல் சொன்னாரு he is saving his run for finals அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த சைடு ரோஹித் அண்ட் பண்டோட விக்கெட் போன அப்புறம் ஸோ ரோஹித் அண்ட் பண்ட் தான் அந்த டாப் ஆர்டர்ல வந்து ஒரு ஃபியர்லெஸ் பேட்டிங் அடிச்சு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ். ஸோ அவங்க 2 விக்கெட் போன உடனே இந்தியாவுடைய பிளான் வந்து ஸ்லைட்டா சேஞ்ச் ஆன மாதிரி பார்க்கலாம். ஏன்னா கோலியோட நேச்சுரல் கேம் கடைசி முடி எடுத்துட்டு போயிட்டு அங்கிருந்து எலாபரேட் பண்ணி ரன் ஸ்கோர் பண்றது தான். ஸோ வந்து இந்தியா வந்து அந்த பிளானுக்கு ஸ்விட்ச் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா 2023 இருந்து ஒரு சின்ன லேர்னிங் என்ன அப்படின்னா, த்ரூஅவுட் த டோர்னமெண்ட் இந்தியா ஒரு டெம்ப்ளேட்லேயே போயிருந்தாங்க. அந்த ஒரு டெம்ப்ளேட் தான் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசனா இருந்துச்சு. என்னன்னா ரோஹித் சர்மா வந்து ஸ்டார்டிங்ல அடிச்சு ஆடுவாரு, பேட்டை விடுவாரு. அவர் ஒரு குறிப்பிட்ட ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் டீம் அதை கேரி ஆன் பண்ணுவாங்க. எல்லா பேட்ஸ்மேனும் அப்படிதான் அந்த டெம்ப்ளேட்ல தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு அது ஒரு சாதகமா போச்சு. நம்ம இந்தியா வந்து ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தா போதும் அப்படிங்கறதே குறிக்கோளா இருந்தாங்க. ரோஹித் சர்மாவோட விக்கெட் போனோம்னா அது ஒரு குரூஷியல் விக்கெட்டா மாறிச்சு. இந்தியா போதுமான ரன்ஸ் போடல. ஸோ அதே பிளான் இந்தியா வந்து செமிஃபைனல்ஸ் முடி ஒரு டெம்ப்ளேட்ல வந்திருந்தாங்க, விராட் கோலியை வந்து அதிரடியா தான் ஆட வைக்கணும் அப்படின்னு. பட் இந்த மேட்ச்ல வந்து அந்த ஒரு பிளானை சேஞ்ச் பண்ணி விராட் கோலியை எண்ட் ஓவர்ஸ் முடி ஆட வச்சாங்க. ஸோ 170 அப்படிங்கிற ஒரு பார் ஸ்கோரை வந்து இந்தியா டச் பண்ண ஒரு மெயின் ரீசனா அமைஞ்சுது. ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா அந்த சேஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போன விதமும் சூப்பரா எடுத்துட்டு பியூட்டிஃபுல் ஃபினிஷஸ், கிளாசன், மில்லர்லாம். பட் அந்த பொசிஷன் அவங்க எங்க ஓரளவுக்கு அவங்களே ஒரு பேனிக் ஆயிட்டாங்களா டுவர்ட்ஸ் எண்டு? அவங்க இப்ப அவங்க ஷார்ட் செலக்ஷன் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆக்சுவலா பேனிக் ஆன மாதிரி சொல்லலாம். முன்னாடி சொன்ன மாதிரி
இந்தியன் பவுலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரியா போல்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் ஒன்னொன்னு பில்ட் ஆகும்போது இந்தியன்ஸ் விக்கெட்ஸ் எடுத்துட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் ஏர்லியா போயிருச்சு. அடுத்து குவிண்டன் டிகாக்கோடைய விக்கெட் ஒரு குரூஷுவல். அதுக்கடுத்து கிளேசன் வந்து அந்த ஓவர்லயே அக்ஷர் பட்டேலோடைய ஓவர்லயே ஆல்மோஸ்ட் மேட்சையே டர்ன் பண்ணிட்டாரு. இந்தியாவுக்கு சான்ஸே இல்லைங்கிற மாதிரி ஆக்கிட்டாரு. அடுத்த ஓவர் ஜஸ்பிரீத் பும்ராவை 4 ரன் அடிச்சாங்க. ஜஸ்பிரீத் பும்ராவை சான்ஸ் எடுத்திருக்கணும். ஏன்னா 4 ஓவர்ஸ் அப்படிங்கும்போது கேம் ரன் பால் இருக்கு அப்படிங்கும்போது ஓகே நம்ம இந்த ஓவர்ல அடிச்சா ஒரு 2 பவுண்டரிஸ். ஆஸ்திரேலியன்ஸோட அப்ரோச் அப்படிதான் இருக்கும். ஒரு பெஸ்ட் பவுலரா இருந்தாலும் ரன் பால்ல இருக்கு மேட்ச். ஸோ ஓடிஐ வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஜஸ்பிரீத் பும்ராவே அடிச்சாங்க. ஸோ அதே மாதிரி ஜஸ்பிரீத் பும்ராவை அந்த ஓவர் டேக் ஆன் பண்ணியிருக்கணும். ஜஸ்பிரீத் பும்ராவை பார்த்து ஆடிட்டு பேலன்ஸ் இருக்க ஓவர்ஸை நம்ம அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் வந்து சவுத் ஆப்பிரிக்கா இருக்கும்போது அந்த இடத்துல ப்ரெஷர் பில்ட் ஆச்சு. ரன் பால்ல இருந்து 9 and over 10 and overன்னு மேட்ச் போயிட்டே இருந்துச்சு. அந்த ப்ரெஷர் இந்தியா நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து ஹர்திக் பாண்டியா வந்தாரு, போல்ட் பண்ணாரு, கிளாசனுடைய விக்கெட் போச்சு. சோ அந்த இடத்துல வந்து சவுத் ஆப்பிரிக்காவுடைய இன்னொரு லூப் ஹோல் வீக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் வந்து நம்பர் 7ல வர்றாரு. அவர் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொன்னாலும் நம்பர் 7ல ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் when the time needs அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பெருசா தெரியல. அந்த இடத்துல நம்பர் 7ல மார்க்கோ யான்சனை கொண்டு வந்தது அப்படிங்கிறது அது ஒரு வீக்னஸா பாக்குறேன் நான் சவுத் ஆப்பிரிக்காவுடைய பேட்டிங்ல. நம்பர் 8ல வேணா அவரை கொண்டு வந்திருக்கலாம். சோ அந்த இடத்துல மார்க்கோ யான்சன் 7ல வராரு அப்படின்னா 6ஓடவே பேட்டிங் முடிஞ்சு சவுத் ஆப்பிரிக்காக்கு. ஸோ மார்க்கோ யான்சன் வந்தாரு, ஒரு சைடு அவரும் பும்ரா பால்ல போல்ட் ஆகிட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே டெய்ல் அண்டர்ஸ் தான். மில்லர் மட்டும்தான் ஒரு சைடு போராடிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள ரன் ரேட் வந்து இந்தியா above 10 above 15 போயிட்டாங்க. லாஸ்ட் ஓவர்ல 16 வந்துருச்சு. ஸோ இந்தியா வந்து அந்த ஒரு ஓவர்ஸ் பும்ராவுடைய ஓவர்ஸ் வந்து பார்த்து ஆடிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துலதான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து திணறினாங்க. ஸோ அதை இந்தியா நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். எல்லாரும் பேசுற அந்த கேட்ச் ஆஃப் சூரியகுமார் யாதவ் கேட்ச் இல்ல அந்த மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டேவிட் மில்லர் இருக்க முடியும். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு கான்பிடென்ட் என்னன்னா 16 of 6 balls தான், பட் 2 ஹிட் மேட்ச் முடிச்சிருவாரு. மில்லர் ஹஸ் a capability of finishing those games. ஒரு கிளட்ச் பிளேயர். இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவர் எப்படி ஆடி இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். எல்லா பிளேயர்ஸும் அவுட் ஆயிட்டு போகும்போது கூட அவர் தனியா நின்று நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த வேர்ல்ட் கப் மட்டும் இல்ல, ஓவர் த இயர்ஸ் 2015ல இருந்து அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பல மேட்சஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வின் பண்ணி கொடுத்திருக்காரு. நம்ம ஐபிஎல்லையும் பார்த்திருக்கோம். ஸோ கில்லர் எப்படி ஆடுவாரு அப்படின்னு, கில்லர் மில்லர் எப்படி ஆடுவாரு அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கேட்ச் ஆக்சுவலா அது எல்லாருமே அது கேட்ச் முன்னாடியே விழுவும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. பட் அவ்வளவு தூரம் போயிருச்சு அந்த கேட்ச். அண்ட் சூரியகுமார் யாதவ் அதை டேக் பண்றதுக்கு ரெடியா இருந்தாரு. பட் ஆல்மோஸ்ட் அது அம்பையர் நான் அந்த டைம்ல எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, அந்த ரிவ்யூ அம்பையர் வந்து தேர்ட் அம்பையர் வந்து மைக்ல வந்து சொல்லும் போது லைன் என்ன கிராஸ் பண்ணல ஃபைனா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு செகண்டும் அது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த கேட்ச் உண்மையிலுமே மேட்சை வின் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ ஓவராலா இந்த வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 20 டீம் டோர்னமெண்ட். எனக்கு கிரிக்கெட் லார்ஜஸ்ட் டோர்னமெண்ட் தான் 20 டீம். இது 55 மேட்சஸ். எப்படி பாக்குறீங்க இந்த வேர்ல்ட் கப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மினோஸ் அண்ட் மேஜர் டீம்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஸோ இந்தியா வின் பண்ணுச்சு அப்படிங்கறத தாண்டி இந்த வேர்ல்ட் கப் எந்தெந்த வகையில ஸ்பெஷல் அப்படின்னா 20 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுவே வந்து ஒரு கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய வின் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு 5-10 வருஷம் முன்னாடி போனா கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு 8 நேஷன் கேம் 10 நேஷன் கேம் அப்படிதான் இருக்கும். ஐசிசி டோர்னமெண்ட்ல அசோசியேட் நேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அவங்க ஜஸ்ட் பார்ட்டிசிபேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ யூஎஸ்ஏ வராங்க, உகாண்டா வராங்க, ஸ்காட்லாந்து வராங்க. அண்ட் யூஎஸ்ஏ வந்தது மட்டும் இல்லாம சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆனாங்க பாகிஸ்தான் எல்லாம் டிஃபீட் பண்ணி. அண்ட் ஆப்கானிஸ்தானுடைய ரைஸ், ஆப்கானிஸ்தான் வந்து செமிஃபைனல்ஸ் முடி வந்தது அப்படிங்கிறது பார்க்கும்போது கிரிக்கெட் வந்து குளோபலைசேஷன் ஆகுது அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லா கண்ட்ரிலயும் இப்போ கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. வேர்ல்ட் கப் விளையாடணும்னு நினைக்கிறாங்க. வேர்ல்ட் கப்ல ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ், பெரிய டீம் கூட விளையாடணும், பெரிய பிளேயர்ஸ் எகென்ஸ்டா விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஓவராலா பார்த்தா இந்த T20 வேர்ல்ட் கப் 20 நேஷன்ஸோட விளையாண்டது அண்ட் மினோஸ் அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது. யூஎஸ்ஏ சூப்பர் 8க்கு வந்தது. ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாம் டிஃபீட் பண்ணி செமிஃபைனல்ஸ்க்கு வந்தது. அப்படிங்கும்போது கிரிக்கெட்டுக்கு ஒரு விக்டரி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வேர்ல்ட் கப். ஓகே, ஸோ ஃபைனலி நம்ம இந்த டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து கோலி அண்ட் ரோஹித் சர்மா வந்து இதான் லாஸ்ட் T20 கேம் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க.
இந்த வெற்றிக்கு அப்புறம் இன்னொரு கொஞ்சம் ஒரு வருஷம் இன்னும் 1.5 வருஷத்துல அடுத்த T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது இந்தியால. ப்ராப்ளி அங்க அது வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாமோ? வை திஸ் இந்த டைம் டிசிஷன் நினைக்கிறீங்க? ஆக்சுவலா தே நீட் டு மூவ் ஆன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏஜ் ஆச்சு 37 36 ஆச்சு ரெண்டு பேர்த்துக்கும். அண்ட் T20 அப்படிங்கிறது மாடர்ன் டே ஃபார்மேட். ஸோ யங்ஸ்டர்ஸுக்கான ஃபார்மேட். விராட் கோலி சொல்லி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது யங்ஸ்டர்ஸுக்கு வழி விடணும் அடுத்து வர ஜென்ரேஷன்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து சோ மச் ஆஃப் டேலண்ட்ஸ். இப்போ இந்த வேர்ல்ட் கப்புக்கு நம்ம டீம் செலெக்ஷன் அப்பவே ஏன் இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் தெரியல, ஏன் ரிங்கு ஏன் வெளியே வச்சாங்க, கில் ஏன் ஆடல அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு. ஸோ ஒரு டீம்ல 15 பேர் தான் விளையாட முடியும். ஒரு வேர்ல்ட் கப்னா 15 பேர் ஸ்குவாடு தான் கொண்டு போக முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் அவங்களுக்கு அந்த ஒரு பிளேஸ் இப்போ விராட் கோலி ரோஹித் சர்மா அடுத்த வேர்ல்ட் கப் ஆடணும்னு நினைச்சா கண்டிப்பா ஆடிடுவாங்க, கண்டிப்பா டீம்ல இருந்துருவாங்க. ஸோ அந்த ஒரு பிளேஸ் வேற ஒரு பிளேயர்ஸுக்கு கிடைச்சா அப்படிங்கும்போது அவங்களும் எக்ஸ்போஸ் ஆவாங்க. அண்ட் இந்தியா டீமுக்கும் அது நல்லது. ஏன்னா ஸ்ரீலங்கா மாதிரியான டீம்ஸோட டவுன்ஃபாலுக்கு காரணமே சீனியர் பிளேயர்ஸ் ரொம்ப நாள் அந்த பிளேஸ் எடுத்துட்டு இருந்தனால தான். ஸோ இந்தியாட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. நிறைய பிளேயர்ஸ் ஐபிஎல்ல இருந்தும் டொமஸ்டிக்ல இருந்தும் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஸ்குவாட் சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 ஸ்குவாடை சொல்லலாம். இந்தியன் டீம்ல 3மே பெஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பிளேயர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அவங்களும் வந்து விளாடணும், அவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கணும், அவங்களும் இந்தியாவுக்காக நிறைய ட்ராஃபிஸ் வின் பண்ணணும். ஸோ அதுதான் ரீசன். T20ல இருந்து மட்டும்தான் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. மேபி ஓடிஐ அண்ட் டெஸ்ட் இன்னும் விளாடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இது ஒரு நல்ல டிசிஷனா தான் நான் பாக்குறேன். இந்த T20 லெகசி ஆஃப் கோலி அண்ட் ரோஹித் சர்மா என்னன்னு பாக்குறேன். கோலி அப்கோர்ஸ் எல்லாருமே அந்த ஷார்ட் ஆஃப் ஹாரிஸ் டிராஃபி மெல்பர்ன்ல யாரும் மறக்கவும் மாட்டாங்க. அவங்களோட லெகசி எப்படி பாக்குறீங்க? T20 லெகசி. So one of the greatest players to play the modern version of the game அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விராட் கோலி அவர் உள்ள கிரிக்கெட்டுக்குள்ள வரும்போது T20 கேம் வந்து படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எவால்வ் ஆயிட்டு வந்துச்சு. அதே மாதிரி ரோஹித் சர்மா வேர் இஸ் ஸ்டார்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் 2007ல இந்தியா ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ண அந்த ஸ்குவாட்ல அவர் இருந்தாரு. அது ஒரு 2 எக்ஸ்ட்ராடினரி நாக்ஸும் ஆனார். ஃபைனல்ஸ்ல ஒரு நாக்கு, அதுக்கு முன்னாடி ஃபைனல்ஸ்ல ஒரு 30 or 15 அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு நாக் ஒன்று அடிச்சிருப்பாரு. எஸ், சவுத் ஆப்பிரிக்காவோட. யா, அந்த ரெண்டு அங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன லெகசி ரோஹித் சர்மா எப்படி கேரி ஆன் பண்ணாரு. 5 T20 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. வேர்ல்ட்லயே அதிக T20 செஞ்சுரிஸ் அடிச்ச பேட்ஸ்மேன். ஸோ அண்ட் T20 வந்து மேக்ஸிமம் இந்த 6 ஹிட்டிங், பவர் ஹிட்டிங் அந்த மாதிரியான ஒரு கேம். ஸோ அந்த கேம்ல வந்து ரோஹித் சர்மாவுடைய லெகசி வந்து எப்படி எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விராட் கோலியும் இந்த கேமை வந்து T20 கிரிக்கெட்டை வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆக்குனது அப்படின்னா விராட் கோலி சொல்லலாம். நியூயார்க்ல அவருக்கு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. அண்ட் எந்த T20 வேர்ல்ட் கப்பா இருந்தாலும் விராட் கோலியோடைய போட்டோ போஸ்டர் வச்சு தான் டிக்கெட் சேல்ஸே பண்றாங்க. அப்படிங்கும்போது இந்த கேம் அந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க போத் ரோஹித் சர்மாவும் சரி விராட் கோலியும் சரி. ஸோ இந்த லெகசி வந்து இனி வர ஜெனரேஷன்ஸுக்கும் இனி அடுத்து எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த வேர்ல்ட் கப் வந்து நம்ம மறக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த 2 லெஜெண்ட்ஸும் லாஸ்டா விளையாடின மேட்ச். ஸோ அந்த லெகசி வந்து த்ரூ அவுட் இந்தியா வந்து இந்தியன் கிரிக்கெட் இருக்க முடியும், நம்ம கேரி அவுட் பண்ணிட்டு போயிட்டே ஆகணும். ஓகே, ஃபைனல் क्वेश्चन. கோலி 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அவர் இருக்க ஃபிட்னஸுக்கு ஆட முடியும். பட் அவர் எடுக்கிற டிசிஷன் தான். ஸோ இன்னும் அந்த ஓடிஐ வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ணல. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஃபைனல்ஸ்ல போய் லாஸ் ஆனோம், அன்பீட்டனா போய். ஸோ எனக்கு வந்து அவர் ஆடணும். போத் கோலி மட்டும் இல்ல, ரோஹித் சர்மாவும் ஆடணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே கேட்டா. ஸோ இவ்வளவுதான் இருந்துச்சு கேள்விக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்கா. ஸோ இன்னும் அடிக்கடி மீட் பண்ணோம். ஒலிம்பிக்ஸ்ல போகுது. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் மோர் ஆன் ஸ்போர்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். கண்டிப்பா. தேங்க்யூ. கண்டிப்பா.